வணக்கம். முட்டை கிரேவி. இந்த முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, முட்டையை அப்படியே கீறி போட்டுக்குங்க. அப்போதான் அதுக்குள்ள மசாலா இறங்கும். அதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்குங்க. நல்லா டோஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற காரம் முட்டைக்குள்ளே ஏறிக்கும். முட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். திரும்பி அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் நான் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்திக்கிங்க. நல்லா வதக்கிக்கிங்க. இதுக்கு வெங்காயம் தான் அதிகமாக வரும். கிரேவிக்கு வெங்காயம் வேணும். நல்லா வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கிங்க. இஞ்சி பூண்டு விழுது, பச்சை வாசம் போகட்டும். மூணு தக்காளி எடுத்துக்கங்க. நான் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வணக்கிக்கங்க. ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு நல்லா போட்டு வதக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். இது பச்சை வாசம் போறதுக்கு நல்லா வணக்கிக்கிங்க. நல்லா வதக்குங்க. பச்சை வாசம் போகணும். இதுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்திக்கிங்க. 1 கப்பு போதும். கொதி வரட்டும். மூடி வச்சு கொதி வரட்டும். உப்பு, அந்த முட்டையை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சுகர் சேர்த்திருக்கிறேன். அந்த தக்காளிக்கு அந்த புளிப்பு தன்மைக்கும் அந்த காரத்துக்கும் லைட்டாக சுகர் சேர்ந்தா சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. முட்டையை 2 கட் பண்ணி சேர்த்திங்க. இது அப்படியே அந்த கிரேவி அப்படியே மேலே போடுங்க. அப்போதான் அந்த ஊறும். கிரேவியில் ஊறுச்சுன்னா அந்த காரம் ஏறிக்கும். சூப்பராக டேஸ்ட் இருக்கும். சப்பாத்தி, தோசை சூப்பராக இருக்கும். இது அப்படியே வெறுமா சாப்பிடலாம். கிரேவியோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும்.